நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா? அப்படி ஐடிக்குள்ளே போய் அதுவும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளேஸ் ஆனவர் தான் நம்ம வாங்க அவர் ஸ்பீச்சை கேட்டு வந்துடலாம். என் பேர் 2020 பாஸ்ட் அவுட். இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். படிச்சதுலேருந்து அதுக்கு பிறகு நான் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபீல்டு ஒர்க் செட் ஆகலை. எனக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட். எப்படிடா ஐடிக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சாரோட வீடியோ ஏதாச்சும் பார்த்தேன் யூடியூப்பில். உடனே சாரை வந்து இங்கே மீட் பண்ணேன். சார் தான் கைட் பண்ணார். ஜாயின் பண்ணேன். எல்லாமே ட்ரைட் பண்ணாங்க. அப்புறம் நானாக ஓனாகவே ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா கெயின் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். காசிவ் இன்ஃபோடெக் நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர்கிட்டே படிக்க போகிறீங்க. அவர் தான் டீச் பண்ண போகிறார். இவரை பற்றி சொல்லணும்னா HL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர். 10 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின ஒரே தமிழன் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் பண்ணி 24 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெக்னாலஜியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. எழிலை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். BE முடிச்சிருக்காரு. 2020 பாஸ்ட் அவுட். அவர் நம்மக்கிட்ட கோர்ஸ் வரும்போதே வந்து இவ்வளோ வருஷம் கரியர் கேப் இருக்குது, என்னால் ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற டவுட்டோட தான் வந்தார். வந்து ஜாயின் பண்ண அப்புறம் கிளாஸஸ்லாம் ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுவார். நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார். அதை போய் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்டே ப்ராஜெக்ட்ஸும் பண்ணார். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ செஷன்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். இன்டர்வியூ செஷன் ஆரம்பிக்கும் போதும் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு இன்டர்வியூலையும் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணி இப்போ ஒரு 3 ஆஃபரோட டாப் மோஸ்ட் MNCயில் பிளேஸ் ஆயிருக்காரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக. நீங்களும் காசிவ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா kasivinfotech.com வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ்னு ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன செட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன டெக்னாலஜிஸ்லாம் டீச் பண்ணுறோம் அண்ட் அது எவ்வளோ டேஸ் நடக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதிலே ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னு பேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன செட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்குது, என்ன டெக்னாலஜிஸ்லாம் டீச் பண்ணுறோம் அண்ட் அது எவ்வளோ டேஸ் நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனாக ஆஃப்லைனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட பிளேஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்க்கணும்னா kasivinfotech.com/playstudent அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் உங்களுக்கு வரும். அண்ட் அவங்களோட ஸ்பீச்சையும் உங்களால் பார்க்க முடியும். எங்க என்னவா பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு டெஸ்டிமோனி வீடியோஸா டீடைல்ஸா கொடுத்துருப்போம். நீங்க இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.